நம்மள எத்தனை பேர் வந்து அதாவது வந்து நம்ம மாச கிராசரி வாங்குறோம்ல, மளிகை சாமான் வாங்குறோம்ல, இத வந்து ட்ராக் பண்றது எவ்வளோ பேர் பண்றோம்? நெறைய பேர் வந்து பண்ண மாட்டோம். அப்படியே நம்ம வந்து அதிகபட்சம் ட்ராக் பண்றதுன்னு பார்த்தா, நம்ம வந்து பில் வந்து இப்போ ஒரு ரூ. 2,500 வருது, இல்ல ரூ. 3,000 வருது. அந்த லெவல் ஆஃப் ட்ராக்கிங் மட்டும் தான் நம்மள நெறைய பேர் பண்ணுவோம். எங்கேயோ ஒரு சிலர் மட்டும் தான் வந்து ஒரு பொருள் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்றத க்ளோஸா வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ வந்து அது மாதிரியான ஒரு எஃபர்ட் தான். முதல் வீடியோ இந்த சீரிஸ்ல நான் பண்றேன். அதாவது வந்து மளிகை சாமான், யுட்டிலிட்டீஸ் அப்புறம் வந்து காய்கறிகளுடைய விலைய வந்து ட்ராக் பண்ண போறோம். மாசத்துக்கு நான் இத வந்து 2 வாட்டி பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். நெறைய குடும்பங்கள் வந்து பட்ஜெட்ட போட்டுட்டு, அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்து லைஃப ரன் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறது தான் கலை எதார்த்தம். ஏன்னா நெறைய இந்தியால இருக்கக்கூடிய நெறைய ஃபேமிலிஸ் உடைய வருமானம் பார்த்தீங்கன்னா, 30,000 40,000 இந்த ரேஞ்சில தான் இருக்கும். அதுல அவங்க வந்து ஃபேமிலிய ரன் பண்றதே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளுடைய விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னா வந்து பட்ஜெட்ல துண்டு விழுந்துரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் இது மாரி வந்து ஒரு பட்ஜெட்ல துண்டு விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளுடைய பிளான்ஸ வந்து காலி பண்ணிடுது அந்த இடத்துல. அது ஒரு பக்கம்னாலும் டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்ட் இன்னொரு பக்கமா இருக்கும். நம்ம எதிர்பாராத செலவுகள் ஒரு ஒரு பக்கம் அதாவது எக்ஸிஜென்சிஸ் இல்ல எமர்ஜென்சிஸ்ன்னு சொல்லலாம். இது இல்லாம டிஸ்க்ரிஷனரின்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு வந்து ஆசைக்கு நான் வந்து ஒரு சில பொருள் வாங்குவேன். அது வந்து இன்னொரு பக்கம் நம்மளுடைய பட்ஜெட்ஸ வந்து காலி பண்ணிடும். சரி, இப்ப இந்த வீடியோல நான் வந்து என்ன கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முக்கியமா எசென்ஷியல்ஸ் மட்டும் தான் நான் வந்து இங்க கவர் பண்றேன். ஒண்ணு கிராசரி, அதுக்கு அடுத்தது யுட்டிலிட்டீஸ், அதுக்கப்புறம் வெஜ், நான்வெஜ், கூடுதலா வந்து அ ஃபியூயல் காஸ்ட்டும் இருக்க போது. அதே மாரி வந்து கோல்ட் அண்ட் சில்வர் இந்த பிரைஸஸ்லாமும் இருக்க போது. கவர்மெண்ட் நெறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ளேஷன் கணக்கு பண்றதுல வந்து ஃபியூயல எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய அந்த இன்ஃப்ளேஷன கணக்கு பண்ணுவாங்க. கவர்மெண்ட் சொல்ற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வந்து 6-7% தான் சொல்லுவாங்க. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி அது இல்ல. அத விட வந்து அதிகமான ரேட்ல தான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து வருஷா வருஷம் கூடிக்கிட்டே இருக்கும். நீங்க நெறைய நேரங்கள்ல அது வந்து போய் நீங்க வந்து பொருள் வாங்குறவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும். நெறைய நேரங்கள்ல குடும்ப தலைவிகள் தான் வந்து இத வந்து பொறுப்பா எடுத்துக்கிட்டு பண்றாங்க. அதனால அவங்களுக்கு அதோடைய ட்ரூ இம்பேக்ட் என்ன அப்படின்னு தெரியும். நான் நெறைய பேர்கிட்ட பேசுறேன். குறிப்பா வந்து என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து மேல் ஐடிக்கு வேலைக்கு போறவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப இயல்பாவே வந்து ஒரு 20ஸ்லயும் இல்ல மிட் 20ஸ்ல இருக்கிறவங்கலாம் வந்து ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கிராசரிலாம் வந்து தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்காது. ஏன்னா வந்து அவங்க சிங்கிளா இருந்தாங்கன்னா, அது வந்து தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. ஈவன் இஃப் தே ஆர் மேரிட் அவங்க வந்து தே ஆர் லீஸ்ட் பாதர்ட். ஏன்னா வந்து இந்த பொறுப்ப வந்து வீட்ல இருக்கிற அம்மா கிட்ட குடுத்துருவாங்க. இல்ல அந்த ஒய்ஃப் கிட்ட குடுத்துருவாங்க. ஒரு பொருளுடைய விலையும் என்ன ஆச்சு அப்படின்றது அவங்களுக்கு கிளியரா ஐடியாவே இருக்காது. சும்மா நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஏதாவது ஒரு பொருள், இந்த பொருள் வந்து என்ன விலை இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து கெஸ் பண்ணிட்டு, ரியலா அதோடைய விலை என்ன அப்படின்றது இந்த ஷீட்ட வச்சுட்டு கம்பேர் பண்ணுங்க. இந்த ஷீட் வந்து நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டா குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு தான் நான் இது வந்து பண்ணியிருக்கிறேன். கோயிங் ஃபார்வர்ட் நான் சொன்ன மாதிரி, இத பேஸா வச்சுக்கிட்டு எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸ் வந்து பிரைஸ் உடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்றது நம்ம வந்து பார்க்க தான் போறோம். உடனே பசங்கலாம் வந்து சண்டைக்கு வந்துராதீங்க. அவங்களுக்கு வந்து இது தெரியாது அப்படின்னு சொல்றதுனால. ஆனா, இன்னும் வேற ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் வந்து பசங்களுக்கு தெரியுது. அது என்ன அப்படின்னா வந்து வீட்லயே உட்காந்த இடத்துலேருந்து இந்த ஆன்லைன் பில் பே பண்றோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து பசங்களுக்கு கிளியரா தெரியுது. இன்டர்நெட்டுக்கு என்ன பில் வருது? டிவிக்கு எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும்? ஃபோனுக்கு ஃபேமிலி மொத்தம் 4 பேருக்கும் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும்? இதெல்லாம் வந்து பசங்களுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து வெளியில நெறையா அவங்க தான் வெளில போறாங்க, ஆஃபீஸ்க்கு போறாங்க. அப்படின்னக்குள்ள தினமும் வந்து ஃபியூயல் போடுவாங்க. பெட்ரோல் என்ன ரேட் இருக்கு? அதெல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப இந்த லிஸ்ட்ல என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி கிராசரிஸ், அதுக்கப்புறம் வந்து யுட்டிலிட்டீஸ் இருக்கும், கோல்டு, அதுக்கப்புறம் வெஜ் அண்ட் நான்வெஜ் காய்கறிகள் இதெல்லாமே இருக்க போகுது. நீங்க பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 ஐட்டம் நான் வந்து கம்பைல் பண்ணியிருக்கேன். ஒரு டிப்பிக்கல் ஃபேமிலிக்கு இத விட அதிகமான தேவையே இருக்கும். பட் மோர் ஆர் லெஸ் இதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு 80% வந்து நம்மளுடைய மந்த்லி நீட்ஸ இதுக்குள்ளேயே வந்து அடக்கிடலாம்னு வச்சுக்கோங்களேன். குயிக்கா வந்து நான் பார்க்குறேன். நீங்களும் இந்த லிஸ்ட்ட பாருங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஆஃபா இருக்கா? இல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான விலையா இருக்கே அப்படின்னு தோணலாம். நீங்க எங்க வாங்குறீங்களோ, இங்க பார்க்குற விலையிலிருந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு 5-10% வந்து டிஃபரன்ஸ் இருக்கலாம். இத விட அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அ மஞ்சத்தூள் இது எனக்கு பெருசா ஐடியா இல்ல. கல்லுப்பு பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 13, தூள் உப்பு வந்து ரூ. 27. இதோட கம்மியாவும் இருக்கு. பட் நான் வந்து எடுத்திருக்கிறது டாட்டா எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து கோவிட் டைம்ஸ்லலாம் வந்து 35 ரேஞ்சில இருந்து அப்புறம் 40 போச்சு. இப்போ 44ல வந்து நிக்குது. கடுகு பாருங்க ரூ. 15. கடுகு அதே வந்து 1/2 கிலோ வந்து ₹70. வெந்தயம் 100 வந்து ரூ. 15. இது வந்து எனக்கு ரூ. 11 இருந்த ஞாபகம் இருக்கு. ரூ. 4 ஏறியிருக்கு. அதே மாரி 1/2 கிலோ வந்து ரூ. 70. சோம்பு வந்து 100 கிராம் வந்து ரூ. 32. மிளகு வந்து 100 கிராம் 85. சீரகம் வந்து ரூ. 50. அப்ப
அரை கிலோ வந்து ரூ. 500. எனக்கு ஒரு 6 months பேக், அதாவது வந்து அக்டோபர் நவம்பர் டைமில் வந்து சீரகம் வந்து பயங்கர ரேட் ஆயிருச்சு. மிளகை விட அதிகமான ரேட்டில் வந்து அப்போ இருந்துச்சு. இப்போ சரக்கு மிளகாய் ஒரு 1/4 கிலோ வந்து ரூ. 70. காஞ்ச மிளகாய் அது பார்த்திங்கன்னா வந்து ரூ. 57. மல்லி அதாவது தனியா 1/4 கிலோ 35. பெருங்காயம் வந்து கோவிடுக்கு முன்னாடி ₹120 ரேஞ்சில் இருந்துச்சு, இன்றைக்கி 173 இருக்குது. கோதுமை வந்து ₹40 இருந்துச்சு, இன்றைக்கி ₹50 இருக்குது. கேவுரு மாவு வந்து கிலோ வந்து 60 ரொம்ப நாளாக இருந்துச்சு, இப்போ வந்து 70 இருக்குது. ரவை கிலோ வந்து அதுவுமே கம்மியாக இருந்துச்சு, இன்றைக்கி வந்து 60 ஆயிருக்கு. வெல்லம் வந்து ₹50 ரேஞ்சிலேருந்து இன்றைக்கி ₹70 இருக்குது. பொட்டுக்கடலை அரை கிலோ 58. துவரம்பருப்பு கிலோ 182. நிறைய ஃபேமிலிஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த பருப்பு வகைராலாம் பயங்கரமாக ஏறிடுச்சுங்க, அதுவும் வந்து இந்த கடந்த 10 வருஷத்தில் அப்படின்வாங்க. விலைவாசி எப்பயுமே அப்படி தான் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் நாட் இந்த லாஸ்ட் 10 years alone. ஆனால் அதோடைய வேகம் வந்து இந்த 10 வருஷத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இட்லி அரிசி பார்த்திங்க அப்படின்னா வந்து ₹35 ரேஞ்சில் இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வந்து 40லேருந்து இப்போ 42க்கு வந்துருச்சு. நெய் வந்து மில்கி மிஸ்ட்டில் நான் வந்து ஆஃபரில் வாங்கினேன் ₹286. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா $350 to $400 வரைக்கும் இருக்குது. இது ஆஃபர் ப்ரைஸ் ₹286. பால் வந்து 1 லிட்டர் 48. இப்போ நான் வந்து பாண்டியோடைய ரேட்ஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பெங்களூரில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஸ்லைட்லி வந்து மாறுபடும். தயிர் வந்து மில்கி மிஸ்ட் வந்து 37 ஃபார் 400 grams. காஃபி கான்டினென்டல் வந்து 100 grams, அந்த பை ஒன் கெட் ஒன் மாதிரி ஒரு பேக் வச்சுருப்பாங்க. அது வந்து 100 grams வந்து ₹165. இதே நீங்கள் வந்து 200 grams வாங்கினீங்கன்னா ₹220 வந்து அந்த பவுச்சில் வந்து ப்ரைஸ் இருக்குது. டீயோடைய ரேட் வந்து 1/4 கிலோ 98. சோப்பு எனக்கு தெரிஞ்சு சோப்பில் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கிற ஓரளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேச்சர் பவர் சோப்பு தான் வந்து அப்படி இருக்குது. 125 grams-க்கு ₹39 கொடுக்குறாங்க. சிந்தால் நண்பர் ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினப்போ வந்து நான் கேட்டேன், சிந்தாலுடைய சோப்லாம் என்னங்க விலை இருக்கும் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து என்ன ஒரு ₹18 ₹20 இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் ரியாலிட்டி என்னவா இருக்குது பாருங்கள். 150 grams சோப் வந்து ₹76 சிந்தாலில். சரி, அப்படியே மூவ் பண்ணி நான் வந்து இப்போ அடுத்த லிஸ்ட்டுக்கு வரேன். இது வந்து யூட்டிலிட்டிஸில் வந்து இப்போ ஃபியூவல் பெட்ரோல் வந்து பாண்டிச்சேரியில் 94.23 இருக்குது. இது வந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ₹120 தொடலைன்னா ஆச்சரியம் தான். கண்டிப்பாக தொட்டுரும். நெக்ஸ்ட் 1 year சேம் டைம் ₹130 தொடலைன்னா ஏன் அப்படின்னு கேளுங்க. சிலிண்டர் வந்து 815. இது எலெக்ஷனுக்காக வந்து குறைச்சாங்க. எலக்ட்ரிசிட்டி போன மாதம் நான் கன்சியூம் பண்ணியிருந்த யூனிட்ஸ் வந்து 209. அதுக்கு வந்த பில் வந்து ₹946. டிவி ரீசார்ஜ் வந்து 290. மொபைல் ரீசார்ஜ் வந்து 719 ஃபார் 84 days. இன்னைய தங்கத்துடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் 6670. சில்வருக்கு ₹100. வெங்காயம், பூண்டு எல்லாமே நான் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதில் முட்டை வந்து ₹4 5க்கு போய் 5லேருந்து 6, ஒரு சில இடத்துல 7 வரைக்கும் போகுது. சிக்கன் வந்து ஒரு 245, மட்டன் வந்து 750. இது ப்ரைஸ் லிஸ்ட் வந்து எந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஃபைனலாக போன மாதம் என்னுடைய கிராசரி பில் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி மளிகை வாங்குவோம்ல, அதில் நாங்கள் பே பண்ண மந்த்லி கிராசரி பில் வந்து ₹3,410. 3416 டு பி ப்ரிசைஸ். உங்களுக்கு என்ன பில் வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்டில் வந்து பதிவிடுங்க. என்னோட பேசணும்னு விருப்பப்படுறவங்க meetkarthik@protonmail.com தாங்க இமெயில் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோன் நம்பர் இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வேறு ஒரு நாள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல் சேனல். நன்றி, வணக்கம்.